ரஜினிகாந்த் மற்றும் நெல்சன் கூட்டணியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தயாராகி வரும் திரைப்படம் தான் ஜெயிலர் 2. முதல் பாகம் மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த படத்தோட இரண்டாம் பாகத்திற்கு மிகப்பெரிய ஹைப் உருவாகியிருக்கு. இந்த படத்தின் வேலைகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் ஆகஸ்ட் மாதத்திற்குள்ள இந்த படம் திரையில் வெளியாகிவிடும் என எதிர்பார்க்கப்படுது. இதனைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படப்பிடிப்பை முடித்த கையோடு ரஜினி தனது தலைவர் 173 படத்தின் படப்பிடிப்பில் இணைய இருக்கிறார். இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையில் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்படத்திற்கு பிறகுதான் ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள்ள ரஜினி மற்றும் கமல் திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இருவரும் ஆரம்ப கட்டத்தில் பல படங்களில் இணைந்து நடிச்சிருந்தாங்க. அப்படங்கள் அனைத்தும் மிக பெரும் வெற்றியை பெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் இணைந்து நடிக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் தனித்தனியாக ஹீரோவாக நடிப்பது என்பதே முடிவை எடுத்த ரஜினியும் கமலும் 40 ஆண்டுகளாக சேர்ந்து நடிக்காமல் இருந்து வந்தாங்க. ஆனால் தற்போது மீண்டும் ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடிக்கப் போவதா தகவல்கள் வருகின்றன. இத்தகவல் இந்திய சினிமாவையே எதிர்பார்ப்பில் ஆழ்த்திவிட்டது. இந்நிலையில் கமல்ஹாசன் தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்கும் ரஜினிகாந்த் அவருடன் இணைந்தும் ஒரு படத்தில் நடிக்க இருக்கார். அப்படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பிற்காக தான் ஒட்டுமொத்த திரையுலகமும் ஆவலாக காத்து கொண்டிருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ரஜினியின் இளைய மகளான சௌந்தர்யாவிடம் ரஜினியும் கமலும் இணைந்து நடிப்பதா செய்திகள் வருகின்றதே, அது குறித்து உங்களின் கருத்து என்ன என கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த சௌந்தர்யா, இது குறித்து தலைவர் சொல்ல வேண்டிய நேரத்தில் சரியாக சொல்வார் என கூறினாங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது சௌந்தர்யா ரஜினிகாந்த் வித் லவ் என்ற திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சௌந்தர்யாவிடம் ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கும் படத்தை நெல்சன் இயக்கப் போகிறாரா, படப்பிடிப்பு இந்த ஆண்டு துவங்குமா என கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர், இப்படம் குறித்து விரிவான தகவலை படக்குழு அறிவிப்பாங்க. தற்போது பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. விரைவில் இது குறித்து அறிவிப்பு வரும். நான் அந்த படத்தில் பணியாற்றவில்லை என கூறினார் சௌந்தர்யா ரஜினிகாந்த். இந்நிலையில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் திரைப்படத்தை முதல்ல லோகேஷ் இயக்குவதாக இருந்தது. அதன் பிறகு இருவரும் ஆக்ஷன் படம் வேண்டாம், பக்காவான கமர்ஷியல் லைட் ஹார்ட் படத்தில் நடிக்கலாம் என்ற முடிவை ரஜினியும் கமலும் எடுத்திருந்தாங்க. அதன்படி படத்தை இயக்கும் இயக்குனர் தேர்ந்தெடுக்கும் பணியில் இருவரும் தற்போது நெல்சனை தேர்ந்தெடுத்திருப்பதாக செய்திகள் வருது. தற்போது நெல்சன் ரஜினியை வச்சு ஜெயிலர் 2 திரைப்படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு இம்மாதம் முடிவடைய இருக்கு.